லூக்கா 7ஆம் அதிகாரம் 88வது பக்கம். அதை மாத்திரம் இப்ப எடுத்து வச்சுக்கிங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரையா ஒரு சில வசனங்களை நான் உங்களை வாசிக்க சொல்ல போறேன். அந்த லூக்கா 7ல எதுக்கும் ஒரு பேப்பர் வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு மார்க்கர் வச்சுக்கிங்க. பட் பிஃபோர் வி கோ ஃபார் the another incident which is recorded in Luke, லூக்காவுல இருக்கிற 2வது சம்பவம். சீரியல் பார்க்குறவங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 நல்லா தெரியும். அதனால இது சீரியல்ல பார்ட் 2, சரியா? இது 2வது பகுதி. அதனால முதல் பகுதியை பார்த்தோம். 100 போன தடவையே சொன்ன தேவன் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிறார். அல்லேலூயா. பணக்காரனுடைய தேவையை சந்திக்கிறார், ஏழையோட தேவையை சந்திக்கிறார். இயேசு பணக்காரவங்களுக்கெல்லாம் எதிரி கிடையாது, பண ஆசைக்கு தான் எதிரி. பவுல் சொல்றார், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும். ஆமா, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு போடுவோம், ஆசை தான் இருக்க. சரியா? சோ ஆணுக்கும் உதவி செய்கிறார், பேசணும் எல்லாரும். பெண்ணுக்கும் உதவி செய்கிறார். இன்னைக்கு பெண்ணை பத்தி பார்க்க போறோம். ஆமா, பெண்கள் உங்களுக்கு தான். போன தடவை ஆண்களை பத்தி பார்த்தோம், அதனால உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிடாரு. ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், பணக்காரனுக்கு உதவி செய்கிறார், படித்தவனுக்கும் உதவி செய்கிறார், படிக்காதவங்களுக்கும். ஆமா, பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறார், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறார். எல்லா விதத்திலும். அதனாலதான் லூக்காவுடைய சுவிசேஷமே இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்னு சொல்லி போக்கஸ் பண்ணி எழுதுறாரு. பாருங்க, எல்லா லைட் இருந்தாலும் இது போக்கஸ் லைட். ஸோ லூக்காவுடைய போக்கஸ் என்னன்னா, ஜீசஸ் இஸ் த யூனிவர்சல் சேவியர். யூதர்களுக்கு மாத்திரம் இயேசு அல்ல, எல்லா மனிதர்களுக்கும், கிரேக்கர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இந்த இயேசு என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதனால அதை பேஸ் பண்ணி தான் எழுதுகிற ஒரு முக்கியமான. சரி, இப்போ ஐயா சொன்னார் ஜான்ஸ் காஸ்பல்ல மகிமைன்னு சொல்லி. நான் அந்த மகிமைங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமா ஜான்ஸ் காஸ்பல்ல PhD பண்ணதுனால அந்த இடத்துல மகிமைங்கிறது என்னன்னா, யோவான் 17 அருமையான ஜெபத்தை சொன்னார். நான் அதை சொல்லணும்னு விரும்பினேன், எழுதி வச்சேன். மகிமைனா அந்த இடத்துல நான் இன்னும் மகிமைப்பட போறேன்னா பாடுபட போறேன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மகிமைன்னா உடனே தூக்கி மேல வைப்பாரு, அப்படியே பிரைட்டா ஏதாவது தெரியும், பளிச்சுன்னு வைப்பாரு. ஐம் சாரிங்க, தப்புங்க. சில இடங்கள்ல மகிமைன்னா பிரகாசம். மேய்ப்பர்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்களா, மகிமை பிரகாசிச்சதா? அது என்னது? ஒளி. அது நான் சொல்ல ஒளிதான். யோவான் 15 அதிக கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைன்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல மகிமைனா சந்தோஷம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விளக்கம் இருக்கும். எல்லா இடத்துலயும் மகிமை. இந்த இடத்துல மகிமைனா சஃபரிங். ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னும் யோவான் 17 முடிய போகுது, அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. எருசலேமுக்கு நேரம் முகத்தை திருப்பிட்டார், அப்படின்னாலே பாடுபட போறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல மகிமைனா சஃபரிங்னு அர்த்தம், பாடுபடுறது. சரிங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால மகிமை அப்படியே தூக்கி வைப்பாரு, உயர்த்தி வைப்பாரு, குறையா இருக்காது. ஐம் சாரிங்க, யாராவது இங்க உட்காந்து அப்படி நினைச்சீங்கன்னா தப்புங்க. இல்ல, பாடுபடவும். என்ன பாடு? மற்றவர்களுக்காக பேச மாட்டீங்களா? என்ன பாடு? மற்றவர்களுக்காக ஏசு என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்த. கவனிச்சீங்களா? அதுதான் மகிமை. மகிமைனா எனக்கு இல்ல. பேசுங்க, ஷாக் ஆவீங்க, எனக்கு தெரியும். என்ன, வேதத்தின் அடிப்படையில பார்க்கணும். மகிமைனா எனக்கு இல்ல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா தேவன் மகிமைப்படுகிறார். புரியுதுங்களா? இது பிடிக்காது நிறைய பேருக்கு. மகிமைனா என்னதான் தூக்கி இல்லைங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், உபத்திரவம் பண்ணக்கூடாது. உதவி செஞ்சா ஆண்டவர் சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். சரிங்களா? பரலோகத்துல உங்கள் நற்கிரியைகளை கண்டு போட்டிருக்கா. ஏங்க, வசனத்தெல்லாம் கரெக்டா படிக்கணும். நல்ல செயல்களை பார்த்து, யாருக்கு? மற்றவங்களுக்கு செய்யற நல்ல செயல்களை பார்த்து பிதா உங்க மேல சந்தோஷப்படுவாரு. நிறைய இடங்கள்ல மகிமைனா சந்தோஷம். சரிங்களா? சோ ஷெக்கினா, ஜாய் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நான் ரொம்ப வேறு ஒன்று என்னுடைய தீசிஸ்ல எழுதுனதுனால நான் தைரியமா சொல்றேன். சரியா? ரைட். இப்ப வேகமா நான் சொல்ற ஒரு 8-9 வசனங்கள் சொல்ல போறேன். ரேண்டமா எடுத்தவங்க வாசிங்க. கடைசியில நீங்க வாசிக்கும் போதே தெரியும் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம். சொல்லியா? ஏன் இப்படி வசனங்கள் சொல்றேன்னா, இன்னைக்கு விசேஷமா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்னன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில நிறைய வசனங்களை ஆதாரமா வச்சு
நாம சொல்லுகிற குறிப்பை ஆணித்தரமா சொல்லும். சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வசனத்தை வச்சு உருவி சொல்லக்கூடாது. யாத்திராகமம் 22:22. அப்படியே நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. யாத்திராகமம் 22:22. ஒடுக்காமல் இருப்பீர்களாக. போதும், சூப்பர். சத்தமா வாசிங்க. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. உபாகமம் 10:18. நோட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். நோட் பண்ணிக்கிட்டு டைம் இருக்கும்போது இன்னைக்கு போய் மத்தியானமோ நைட்டோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாசிக்கணும். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். வா, என்னங்க ஆண்டவர். நோட் பண்ணீங்களா? 2 எழுதிருக்கணும். நேரம் நான் சிஸ்டரை கேட்டேன், போட முடியுமா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால எழுதணும். அதர்வைஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், போடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாத்திராகமம் 22:22. சரியா? அதை வச்சு நான் பிரசங்கம் பண்ண போறது இல்ல, வசனத்தை வாசி வேகமா போறோம். சரியா? ரைட். உபாகமம் என்ன சொன்ன? 10:18. ரைட். அதே உபாகமம் 14:28, 29. 2 வசனங்கள். வேற யாரும் வாசிக்க மாட்டீங்களா? இருங்க வாசித்தவங்களை வாசிக்காதீங்க ப்ளீஸ். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். 29. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா? நம்ம கையில செய்யற வேலை எதா இருந்தாலும் சரி ஆசீர்வதிப்பார். எப்பன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? எப்ப ஆசீர்வதிப்பாருன்னு பாக்கணும். அந்த வசனத்தை மாத்திரம் உருவ கூடாது. எப்ப ஆசீர்வதிப்பாரு கவனிச்சீங்களா? நல்லா கவனிங்க. ரைட், ஓகே, குட். அடுத்தது அதே உபாகமம் டியூட்ரானமி. சரிங்களா? என்ன வாசிங்க கடைசியா? ரைட். 14, 28, 29 வாசிங்களா? ரைட். 24:20 வாசிங்க. அதே உபாகமம் 24:20. வாசிக்காதவங்க ஜென்ஸ் யாராவது? ஏங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 24:20ங்க. விட்டு விடு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போகாத, விதவைகளுக்கு விட்டு விடு. 27:19. அதே யாத்திராகமம். வாசிக்காத நபர்கள் தயவுசெய்து வாசிங்க. எல்லாமே பைபிளை பரட்டுறீங்க, அவசரமா ஃபர்ஸ்ட் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. 27:19 வாசிங்க. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. எங்க சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. நியாயத்தை புரட்டக்கூடாதுங்க. விதவைகள் எல்லாம் மட்டமா நடத்தக்கூடாதுங்க. திக்கற்றவர்கள் ஏழைகள் எல்லாம் ஜாக்கிரதைங்க. சரிங்களா? ஏசாயா 1:17. ஏசாயா 1:17. வாசிக்காத நபர்கள் வாசிக்க. ஏசாயா, அவசரமே இல்லை, பொறுமையா எடுங்க. ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள். விதவையின் நலத்தையும் விசாரி. கடைசியா எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 82:3. சங்கீதம் 82:3. அதோட பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். போதுங்க. கடைசியா யாக்கோபு 1:27. மனப்படமா சொல்லலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கும். அவர்களை விசாரிக்கிறதும்
பாஸ்டர் சொன்னது மாதிரி பாருங்க, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாயிருக்கு. ஓகே, அந்த யாக்கோபை மாத்திரம் அப்படியே பரட்டி வச்சுக்கிங்க. நான் அதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். 2 எஸ் ஞாபகம் வச்சுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. எஸ் வந்து சோஷியல், 2வது எஸ் வந்து ஸ்பிரிச்சுவல். சோஷியல்னா என்னன்னா சமுதாய அக்கறை. சமுதாயம்னா யாரு பார்த்தோம் இப்ப? ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள் பார்த்தோம்ல. ஏங்க, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவங்க. அப்ப என்ன அக்கறை இருக்கணும் சபைக்கு? சோஷியல் கன்சர்ன். 2வது என்னது? உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிறது ஸ்பிரிச்சுவல். இப்ப சொல்லுங்க, எது பக்தி? அந்நிய பாஷை பேசுறதா? கையை தட்டி 4 ஆராதனை பாட்டு போறதா? கவனிச்சிங்களா யாக்கோபு எதை பக்தின்னு சொல்றாருன்னு? சுத்தமான, அது படிங்க கடைசி வார்த்தை, தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத. பாத்தீங்களா, 2மே ஒண்ணுதான், ஆனா வேற வேற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஸ்பாட்லெஸ் அண்ட் பியூர். மாசு இல்லாத சுத்தமான பக்தி, பியூர் டிவோஷன். இன்னைக்கு நம்ம பக்தி என்ன நினைக்கிறோம் சிஸ்டர்? என்னென்னலாம் அதுக்கு சப்ஸ்டியூட் பதிலீடு போட்டு வச்சிருக்கிறோம். இதுதான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் யாக்கோபு தான், அவர்தான் கிரியே இல்லாத விசுவாசனா செத்தது. சும்மா விசுவாச அறிக்கையே, வர்ஷிப்பு இதெல்லாம் வச்சுக்கங்க, வேணாங்கள. ஆனா செயல்ல இல்லைன்னா உங்க ஆராதனை செத்தது, உங்க அறிக்கை செத்தது, உங்க விசுவாசம் செத்ததுங்கிற தெட்டு. இன்னைக்கு காலையில நம்ம பார்க்க போறது, இப்ப சொல்லுங்க, அதான் யாரு? விதவை. விதவை என்ன? 2வது சம்பவம் யார பத்தி பேசுது? இப்ப புரட்டுங்க லூக்காவுக்கு. லூக்காவுடைய அறிமுகத்துக்கு தான் இவ்வளவு நேரம் நான் வசனங்களை சொல்லிட்டு இருந்தேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-16 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். லூக்கா 7:11-16. ஆளுக்கு ஒரு வசனம் வாசி. மறுநாளிலே அடுத்தது யாராவது 12. ஊராரில். ஒரு நிமிஷம், வாசிக்காத யாராவது வாசிங்க. 13. 14. உப்பு கொடுத்தாரா? உப்பு வித்தார். உப்பு கொடுத்தான் பேசி பேசி உப்பு வித்தார். 16. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம வார்த்தை வருது கடைசியில, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இடத்துல மகிமைனா துதித்தார்கள் அர்த்தம். இந்த இடத்துல சந்தோஷம்லாம் கிடையாது, வெளிச்சம்லாம் கிடையாது. இந்த இடத்துல மகிமைனா துதித்தார்கள். ஏன்னா இந்த சம்பவம் முடிவுல உங்களுக்கே தெரியும். ஓ ஆமா, எல்லாரும் தேவனை பிரைஸ் பண்ணாங்க, துதிச்சாங்கன்னு சொல்லி. சரியா? எப்படிப்பட்டவர், என்ன செஞ்சார்னு சொல்றதுதான் அந்த துதி. ரைட். இப்ப உங்களுக்கு நான் இந்த 4 வார்த்தை சொன்னேன். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 16வது வசனத்துல 4 வார்த்தையை சொல்ல சொன்னேன். அது 4 வார்த்தை யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 16வது வசனத்துல 4 வார்த்தை, முக்கியமான வார்த்தை. ஹலோ ஹலோ ஹலோ, வரிசையா வரணும். பாருங்க, அண்ணன் தான் என்னுடைய வைப். என் வைப் அவருக்கு தான் கரெக்டா அடிக்குது. உங்களெல்லாம் பாஸ் ஆகி போது நீ என்ன பண்ணுன்னு தெரியல. ஆஹா, இது நல்ல பதில். அவர் சொல்ல நினைச்சாலும் சொல்லிட்டாங்க. வெரி குட். இப்ப எல்லாம் சொல்லுங்க, 4 வார்த்தை, எல்லாம் வாயத்தோட சொல்லுங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். நான் வாத்தியார்,
இங்கிலீஷ் வருது. God has met his people. தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களை சந்திச்சாருன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சந்திச்சாரா? நம்ம மீட் பண்றதுல என்ன சொல்லுவோம்? அந்த பிரதரை நான் மீட் பண்ணேன் அப்படின்னா ஹலோ ஹவ் ஆர் யூ. இந்த இடத்துல சந்தித்தாருன்னா என்னது? கரெக்ட். அப்ப என்ன தேவையோ ஏங்க நாளைக்குள்ள தேவை இல்லைங்க. the immediate need of people, அது ரொம்ப immediate need. ரெண்டு நீடு சொல்றேன், எழுதிக்கங்க. ஒன்னு immediate need, தமிழ்ல என்னது? உடனடி தேவை. இன்னொரு நீடு இருக்குது, அது அர்ஜென்ட் நீடு. அதுக்கு என்ன தமிழ்ல? அவசர தேவை. அர்ஜென்ட் நீடு தான் காஸ்பல். புரியுதுங்களா? அர்ஜென்ட் நீடு வந்து அவசரமான தேவை, சுவிசேஷம். அதையும் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லணும்? இமீடியட் நீட அதை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அர்ஜென்ட் நீட சொல்லணும். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? எடுத்தோன்னு நீ பாவி, நீ நரகத்துக்கு போவ, பரலோகத்துக்கு போகணுமா? எடுத்தோன்னு நம்ம அர்ஜென்ட் நீட தான் சொல்றோம் ஒழிய எதை மிஸ் பண்ணிட்டோம்? இமீடியட் நீடு. அப்ப என்ன தேவை? இப்ப தெரியுதா சந்திக்கிறதுனா என்னன்னு? மீட்டிங் the immediate needs of people around us. இதுதாங்க இயேசுவோட ஊழியம். இயேசுவோட ஊழியத்தை பின்பற்றணும்னா நான் 4 சுவிசேஷத்தை தயவுசெய்து ஒரு மாசத்துக்காவது படிங்க. வில்லேஜ் மினிஸ்ட்ரி போங்க, எல்லா மினிஸ்ட்ரி வேணாலும் போங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை நீங்க படிக்கணும். படிச்சாதான் இயேசு எப்படி ஊழியம் பண்ணாரு, இயேசு எதை உபதேசம் பண்ணாருங்கிற புத்தி வரும். ஏன்னா இன்னைக்கு நிறைய உபதேசம் கோளாறு, கண்டபடி பிரசங்கம். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? நமக்கு மாதிரி யாரு? அடிச்சு விடைகளை யாரு விட்டு போனா? அவர் தான் விட்டுட்டு போனாரு. அதனால ஊழியம் செய்யறவங்க மத்த எல்லாருக்கும் நான் கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன், ப்ளீஸ் ரீட் 4 Gospels அட்லீஸ்ட் ஒன்ஸ் a month. மாசம் ஒரு தடவையாவது 4 சுவிசேஷத்தை வாசிங்க, இல்லைன்னா ஒரு சுவிசேஷத்தை வாசிங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதிக நேரம் யாரோட இருந்தார் தெரியுமா? பாவிகளோட, ஏழைகளோட, தேவை உள்ளவங்களோட, பிசாசு பிடிச்சவங்களோட, வியாதி உள்ளவங்களோட. நீங்க நல்ல சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா he spent more time with needy people. அவன் யாரா இருக்கட்டும், உபச்சாரி, பேய் பிடிச்சவன், அவ்வளவு 1000 பிசாசு பிடிச்ச லேகியோன், யாரா இருந்தா என்னங்க? பாவின்னு சொல்றாங்க. லூக்கா 15ல யாரா இவரு? லூக்கா 15 வாசிங்க, 2வது வாசிங்க. லூக்கா 15 1 2. அவர் மேல கம்ப்ளைண்ட் போட்டாங்க பாருங்க. முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். போதுங்க. ஆஹா, கம்ப்ளைண்ட் பாத்தீங்களா? ஜீசஸ் மேல வந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வருதா நமக்கு? இவர் யாரு? அவரு அவரோட போய் அவங்களோட போய் இப்படி வராது. ஏன் தெரியுமா? நம்ம போறதே இல்லை, நம்மளை பாக்குறதுக்கே டைம் இல்லை. நம்மளுக்கு ஈக்குவலுங்க, இல்ல நமக்கு மேல உள்ள ஆட்களை தான் பார்ப்போம் ஒழிய நமக்கு கீழே பார்க்க மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து செலவழிச்ச ரொம்ப நேரம் என்ன? He was with the poor, needy. தெரியும் இயேசு இமீடியட் நீடு, உடனடி தேவையை நம்ம சந்திச்சோம்னா, கமான், அர்ஜென்ட் நீடு ஒண்ணு இல்லைங்க. குருடனை சந்திக்கிறாரா? சாரி, குருடன் 38 வருஷமா பாவங்க, குதிக்க போறான். அவன் நூந்து போறதுக்குள்ள மத்தவன் குதிச்சு சுகமாயிரும். அவனை சுகமாக்கிட்டு ஒண்ணு சொல்லுவார் தெரியுமா? அதுதான் இமீடியட் நீட மீட் பண்ணிட்டு அர்ஜென்ட் நீட் என்ன தெரியுமா? இனிமே தப்பு பண்ணாத, ஒழுங்க. அதுதான் அர்ஜென்ட் நீட். ஐயா சொன்னது மாதிரி பரிசுத்த மாறுதலை பரிபூரணமா நிறைவேற்றணும்னா தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ. இதற்கு நேரா ஜனங்கள் அனுப்பும். இங்க நம்ம இப்ப 2வது சம்பவத்தை பார்க்கலாமா? ஐயா என்ன 10:55 முடிக்க சொல்லியிருக்கு. சரியா? நாங்களாம் அலாம் வச்சு பேசுற ஆட்கள். அதனால ஆவியானவர் என்ன இது பண்ணாலும் நாங்க அலாமுக்கு உடனே நிப்பாட்டிடுவோம். 10:55 நிப்பாட்டிடுவோம். சரியா? ஐயா கையில கொடுத்துறேன். இப்ப லூக்கா 7ஆம் அதிகாரத்துல முதல் சம்பவத்தை லேசா ரீகேப் பண்ணிடலாமா? நீங்க தான் பேச போறீங்க, ஏன்னா நீங்க கேட்டுட்டீங்க. நல்லா ரீகேப் பண்ண போறோம். ரீகேப்னா ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். சரியா? அதை பார்த்துட்டு செகண்ட் இன்சிடென்ட் பார்க்கலாம். சரியா?
ஏன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்தவங்களா என்னன்னு தெரியல, அவங்களுக்கும் கொஞ்சம் இது லெசன் மாதிரி இருக்கும். முதல் சம்பவத்துல யாரை பத்தி பாக்குறோம்? திருப்பி சொல்றேன், என்னுடைய மெசேஜ்ல எல்லாரும் பேசணும், யாரும் தூங்கிடாதீங்க. என்ன பார்த்து கொஞ்சம் பேசுனீங்க நல்லா இருக்கும். நானும் உங்க முகத்தை தான் பார்ப்பேன் நல்லா, சரியா? ஆமா, எந்த விக்கெட் விழுந்துடக்கூடாது, யாரும் தூங்கிடக்கூடாது. ஆமா, ரைட். நூற்றுக்கு அதிபதி பணக்காரனா ஏழையா? எல்கேஜி கேள்விதான் கேட்பான். ஆனா பெண்ணா? கிராமமா பட்டணமா? பட்டணம், சரியா? அவன் தேவை சந்திக்கப்பட்டுச்சா இல்லையா? யோசிச்சு அடுத்ததெல்லாம் சொல்லணும், சரியா? டப்பு டப்புன்னு கேள்வி பதில் மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவும் நூற்றுக்கு அதிபதியும் நேரா சந்திச்சாங்களா இல்லையா? சந்திக்கல. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க, இவங்களுக்கு அண்ணன் டப்பு டப்புன்னு நடிக்கிறார். நேரா சந்திக்கவே இல்லை. இயேசுவும் நூற்றுக்கு அதிபதியும் சந்திக்கவே இல்லை. ஆனாலும் அவருடைய தேவை சந்திக்கப்படுகிறது, சரியா? தேவன் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன். யாராவது சிங்கப்பூர்ல யூஎஸ்லயோ அங்க இருக்காங்களா? கவலைப்படாதீங்க, இங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை அங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சுகம் கொடுப்பார். தூரத்திற்கும் தேவன் அருமையான உதாரணம் இது, சரியா? ஐயா இப்ப இல்லையா, தூரமா இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க, இங்க முழங்கால் படிடுங்க, ஆண்டவர் அங்க சுகம் கொடுப்பார், தேவையை சந்திப்பார், சரியா? ரைட், ஓகே, குட். இப்ப நூற்றுக்கு அதிபதி யார் அனுப்புறார்? யூதருடைய யார் சொன்னது? வெரி குட், மூப்பரை, வேலைக்காரன், மூப்பர்கள் அனுப்புறாரு, சரியா? வேலைக்காரங்க வேற, எல்டர்ஸ் எல்லாம் ஹை பொசிஷன், சரியா? மூப்பர்கள் அனுப்புறாரு. சரி, இந்த மூப்பர்கள் போறாங்க, இயேசுவை பாக்குறாங்க, ரெண்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்முடைய ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறான், லவ்விங் பீப்புள். நல்ல கவனிங்க, விசுவாசங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு தேவையை கேட்கறது இல்ல. faith begins by caring others. அதனாலதான் ஆச்சரியப்படுறாரு, யாரா இவன்? இஸ்ரவேலுக்குள்ள கூட அப்படின்னா என்னன்னா, யூதன், அவன் யூதன் கிடையாது, ஒரு கிரேக் புறஜாதி. ஆண்டவரையே அசைச்சிட்டாங்க. God, Jesus got excited and said to him, hey, turn to the crowd. திரும்பி பார்த்து சொல்றாரு, யூதர்களுக்குள்ள கூட, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. ஒருத்தர் கூட இந்த சர்டிபிகேட் கொடுக்க தெரியுமா? ஆனா இந்த விசுவாசங்கிறது திருப்பி திருப்பி சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கையை தட்டிக்கிட்டு 4 அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சும்மா ஏதாவது சொன்னா ஆண்டவர் ப்ளீஸ் இல்லங்க. faith begins by helping others, loving others. மறந்துடாதீங்க, நல்லா எழுதிங்க. மற்றவர்களை நேசித்து உதவி செய்யறதுல தான் விசுவாசம் ஆரம்பிக்குது. ஆண்டவர் இயேசுக்கு அது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. இந்த எல்டர்ஸ் போய் சொல்றதுக்கு முன்னாடி இயேசுவுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏங்க, ஆல் நோயிங் omniscient God, he knows well. தெரியுங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பெரிய தப்பு தெரியுமா? பேசிக்க அஸ்திபாரத்தை விட்டுறோம், மேல கட்டணும்னு நினைக்கிறோம். மேல கட்டுறது நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் அஸ்திபாரத்தை சரி பண்ணுங்க. அருமையான சகோதரனே சகோதரிய, ஜனங்களை நேசிக்கிறான். இரண்டாவது, பணத்தை அள்ளி வீசுறாங்க. ஏழை கூட கொடுத்துருவான், ஆனா பணக்காரன் காசு தரமாட்டான், தெரியுமா? பணத்தை ருசி பார்த்து அவன் தரமாட்டான், அள்ளி வீசுறாங்க. எங்க நார்த் இந்தியாவில் ஒரு சர்ச் கட்ட போனான்னு லேண்டை வாங்கி, எனக்கு தெரியும் FMBBல CSI-காரவங்க ஃபேமிலி சேர்ந்து நிறைய சபைகளை கட்டி கொடுத்தது. CSI-னா ஆவி இல்லை, ஆவி இல்லைங்கிற யார் சொன்னது? யார் சொன்னது ஆவி இல்லைன்னு? அங்கேயே ஆவியானவர் கிரியை செய்கிறார். வெளிப்படகானமான இடம் இல்லைன்னா உடனே இல்லைன்றாரு. அவங்க லட்சக்கணக்கில் மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுக்குறாங்க, தெரியுமா? அதனால நான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடு, அது இப்ப கட்டி கொடுக்குறா சாதாரண இல்லை, லேண்ட் வாங்கி கட்டி கொடுக்கு. ஆனா பண்றாங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் நிறைய கிராமங்கள்ல சபைகள் எழுப்பப்படுது. இவன் பணக்காரன் என்ன பண்றான்? ஒரு சபை, ஒரு சினகாகே கட்டுறதுக்கு கமான் பணம் கொடுத்துருக்கு. பாத்தீங்களா? விசுவாசத்துல என்ன வருதுன்னு சொல்லுங்க. முதல்ல அன்பு, எழுதிங்க, தயவுசெய்து எழுதிங்க, மற்றவரை நேசித்தல். இரண்டாவது என்ன வருது விசுவாசத்துல? faith include. ஹலோ, ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும். விசேஷமா தேவனுடைய ஊழியத்துக்கு, அங்க பாத்தீங்களா, சபைக்கு கொடுக்கணும். ஏன் போதகரைய சொல்றாரு தசமபாகம் காணிக்க கொடுக்கணும்? ஆண்டவரை கொடுக்கணும். அவர் கணக்கு கட்டாயம், அவர் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும்.
சரியா? எல்லா பணத்துக்கும் காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கும் ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், நியாயசனத்துக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சிருவோம். நல்லா கொடுக்குறான். மூணாவது, போய் சொன்னோன்னா உடனே ஆண்டவர் அதை கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு? இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க அதுக்குள்ள 100 பேர் சொல்றாரு, நீ வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அது விசுவாசத்துல என்ன வருது? அது நான் வானா வாரதுக்கு 100 பேர் நிக்கிறான். நான் வான்னு சொன்னாலே இவ்வளவு பேர், நீங்க வான்னு போ, ஒரே ஒரு வார்த்தை வா போ. அது தெளிவா வா என்றால் வருகிறான், போ என்றால் ஏங்க ஒரே வார்த்தைங்க, கம் கோ. 100 ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமன்னா இயேசு சொல்ற வார்த்தைக்கு அதை விட அதிக வல்லமை. அப்ப யாருடைய வார்த்தையை நம்பி இருந்தான்? இயேசுவோட வார்த்தையை நம்பி இருந்தான். இங்க பாருங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம வார்த்தை கிடையாது, நம்ம பணம் கிடையாது, நம்ம செல்வாக்கு கிடையாது, நம்ம படிப்பு கிடையாது, நம்ம பின்னணி கிடையாது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. அவரு பார்த்தார், ஆச்சரியப்பட்டார். இதுதாங்க விசுவாசம். விசுவாசத்துக்குள்ள விசுவாசமும் வருது, நான் இல்லைன்னு வரல, சொல்ல வரல. ஆனா அன்பு வருது, ஈகை வருது, கொடுக்கிறது வருது. மூணாவது, தேவனுடைய வார்த்தையின் மேல் அட்டாஷியஸ் ஃபெய்த். தேவனுடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைக்கணும். வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, பாத்திரம் இல்லை. என்ன குணம்? என்ன குணம்? தாழ்மை. இப்ப தெரியுதா விசுவாசம்னா என்னன்னு? அன்பு, ஈகை, தாழ்மை, தேவனுடைய வார்த்தையின் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை பற்று, உறுதி. இதுதாங்க விசுவாசம். அவ்வளவுதான். இத பார்த்துட்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, இப்ப சொல்லுங்க, போனவங்க திரும்பி வந்து பார்த்தா வியாதியா இருந்தவன், மரண அவஸ்தையில இருந்தவன் சுகமடைந்தான். போன தடவை கேட்டான் எப்பன்னு சொல்லி, அது எப்ப நடந்துச்சோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. ஆனா எனக்கு முக்கியம் இந்த 4 காரியம் தான். இந்த நறுக்குன்னு 4 காரியம் தான். ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தி, இப்ப ஐசியூல இருக்கானா, திருப்பி வந்துட்டான், சுகமாயிடுச்சு, கம்ப்ளீட்டா சுகமாயிடுச்சு. இல்ல பாதி தான், இல்ல திருப்பி டாக்டர்கிட்ட செக்அப், இது தேவையில்லை, அவ்வளவுதான். கம்ப்ளீட் ஹீலிங். ஆண்டவர் டச் பண்ணி தொட்டாருன்னா, கமான், முழுமையான சுகம், உடனே சுகம், முழுமையான சுகம் கிடைக்கும். எனக்கு ஒரு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு அப்படிலாம் வராது. பெர்ஃபெக்ட். அதுக்குதான் ஆங்கிலத்துல ஷாலோம்னு சொல்லுவாங்க. ஷாலோம்னா பீஸ் மாத்திரம் கிடையாது, ஷாலோம்னா கம்ப்ளீட் அர்த்தம். முழுமையான சமாதானம், முழுமையான ஆசீர்வாதம். சரிங்களா? ரைட். இப்ப நாயின் விதவைக்கு போவோமா? ரைட். 11வது வசனத்துல ஊர் பேர் போட்டிருக்கு. என்ன ஊரு? நாயின். இப்படி எல்லாம் ஊர் பேர்லாம் நம்மள்ட்ட இருக்காது, ஆனா அந்த காலத்துல இருந்திருக்கு. யார் யார் போறா? சீஷர், அநேக திரளான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள். சரி, போகும்போது என்ன நடக்குது? 12வது வசனத்துல ஊருடைய வாசலுக்கு போறார். ஊர் வாசல் என்னது? அப்பதான் அந்த ஊரோட என்டர் ஆகிறார். என்ன வருது? டெட் பாடி வருது. என்ன பாருங்க, உண்மையை சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே வாருங்க, வேலைக்கு போக சங்கு ஊதிட்டு ஒண்ணு வருது, மனத்தை தூக்கிட்டு வர. என்ன சொல்லு? என்ன பண்ணுங்க? உண்மையை சொல்லு. யார் சொன்னது? வெரி குட். ஒண்ணு, வீட்டுக்கு போய் தண்ணி ஊத்துறா. இன்னொன்னு அபசகனம். வேற நேரம் சரியில்லை. வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அபசகனம், நேரம் சரியில்லை. கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் நின்னு அது போன பிறகு போவாங்க. இல்ல வேணாம், அதெல்லாம் கிராஸ் பண்ண வேணாம்பா. சரியா? இன்னொன்னு, அவனே கிராஸ் பண்ண விட மாட்டான், எல்லாம் தட்டி டிராபிக்கே இது பண்ணுவான். இந்த அட்டகாசம் பண்றாங்க பாத்தீங்களா? ஐயோ. ரைட், ஓகே. எனிவே, கெட்ட சகுனம், பேட் ஓமன், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி சொன்னாரா? சொல்லுங்க. நல்ல நேரம், கெட்ட நேரம், சகுனம் பார்க்கறது, யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நல்ல பாடம் இது. போனாமே எதுக்க வந்தாலும் நான் பணத்துக்கு நேரா போவேன்னு சொல்லல, பணத்தையே தொடுவேன்னாங்கிறார். அல்லேலூயா. ஆஹா. அப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, கமான், யாரா கரெக்டா சொல்லுங்க,
எந்த லெவல்ல வேணாலும் இறங்குவேன், அது என்ன பாதிச்சாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் பாதிக்காம செய்யும், அது எனக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யணும். இப்பவே வளர்த்துட்டோம். நல்லா தெரியுது அடக்கம் பண்ண கொண்டு வராங்க, நல்லா தெரியுது. கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் பாடையில தூக்கிட்டு தான் வருவாங்க. சரியா, தூக்கிட்டு வராங்க. அவனை பத்தி லூக்கா நல்ல டிஸ்கிரிப்ஷன், அருமையா டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறார். பாருங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ண. அவன் தன் தாய்க்கு அப்ப என்ன இல்ல இவனுக்கு, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணெல்லாம் யாருமே கிடையாது. ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பையன். சரி, இப்ப நம்ம ஃபேமிலி பத்தி பேசுவோமா? ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனோம்னா யாரு முக்கியம்? ஏங்க, ஒரு ஒரு பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுங்க, யாருங்க முக்கியம்? புருஷன் முக்கியம், அம்மா முக்கியமா? ஹலோ, இங்க யாராவது உட்காந்துக்கிட்டு பொண்ணை கொடுத்துட்டு நோன்றது, ஒழுங்கா போயிருங்க. 2 கேஸ் கேள்விப்பட்ட மதுரையில, அம்மாவால டைவர்ஸ். அந்த பிள்ளைய நோண்டி 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 கேட்டுக்கிட்டு கடைசியில சொத்தை கேளு, வீட கேளு, பணத்தை கேளு. சாரி, இங்க யாராவது உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கிறது, பையனை வச்சுட்டு சம்பாதிக்கிறது. என் பையன் தெளிவா சொல்லிட்டான், அவனை 5 காசு வாங்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது. அவனும் ஓகே டாடின்னு. அதாவது பொண்ணுக்குன்னு பார்த்து சீச்சி இல்லைன்னு தெளிவா இருக்கணும். இங்க ஆராதனை பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, வாய்க்கிலே ஆராதனை பண்ணிடலாம். வாழ்க்கை முறையை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. சொல்றாரா, காணிக்கை எடுத்துட்டு வர வச்சுட்டு போ 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 போ. முதல்ல உன் வாழ்க்கையை சரி பண்ண, வாழ்க்கையை சரி பண்ணிட்டு வந்து காணிக்கை, வீண் காணிக்கை கொண்டு வராது. போ, கையை கழுவு, இருதயத்தை கழுவு, நன்மை செய்யப்படி, தீமை செய்யறது விட்டு ஓய். ஏசாயா 1 கிளி கிள்ளி கிளிக்கிறேன். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எந்த காணிக்கை ஏத்துக்கிட்டார் பாப்பா? யார் சொல்றீங்க? எந்த காணிக்கைய செம்மடா அப்படின்னு சொன்னாரு? சூப்பர். யாரோட காணிக்கை? பணக்காரனா வந்து தங்கள்கிட்ட இருக்கிறதுல சும்மா அப்படியே டொங்கு டொங்குன்னு போட்டு போறான். அந்த விதவை என்ன பண்ணா, தான்கிட்ட இருந்த 2 காசை இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டா, ஒண்ணு கூட கையில இல்ல. அவங்க எல்லாம் தங்கள்கிட்ட இருந்து இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் போட்டாங்க, இவ இருக்கிறதுலாம் போட்டுட்டா. ஆண்டவர் யார் அப்ரிஷியேட் பண்ணாரு? கவனிச்சீங்களா? அப்ப காணிக்கை போடுறது கூட ஜீசஸ் என்ன பண்றாரு, உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமா, ஆஹா, யாரா எவ்வளவு காணிக்கை போடுறா தெரியுமா? தெரியும், சிசிடிவியோட அவருக்கு நல்லா தெரியும். பார்த்து கரெக்டா சொல்றாரு. அந்த விதவையை மெச்சிக்கிறாரு, அவளுடைய காணிக்கை தான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா, பொதுவா கணவனை தான் நம்பி இருப்பான். என்னாச்சு கணவன்? இப்ப இறந்துட்டாரு. இறந்துட்டாங்க இல்ல, இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்னு இந்த சம்பவத்துல போடல, ஆனா இறந்துட்டாரு பாவம். இப்ப என்ன ஆயிட்டார்? விதவை. முதல் நம்பிக்கை போயிடுச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ஹோப் போயிடுச்சு. செகண்ட் ஹோப் யாரு? 2வது நம்பிக்கை யாரு? என் புள்ள. பொதுவா இந்த தமிழ்நாட்டுல பிள்ளைங்க சொல்றது என்ன? கணவன் இறந்துட்டானா பெண்கள் சொல்றது என்ன? என் புள்ள என்ன காப்பாத்து. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? 90% மேல பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கணவன் இறந்த பிறகு பாப்பா என் மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணுங்க, திருப்பி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என்னோட ஐடியா படி 90% பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சே, ஏன் தெரியுமா? ரீசன் சொல்லுங்க. ஒரு காரணம், பல காரணத்துல என் பிள்ளைய நான் கவனிச்சா நல்ல கவனி, என் கையில உழைச்சி என் பிள்ளைய நான் காப்பாத்து. இன்னொருத்தன் வந்தானா எந்த அளவுக்கு என் பிள்ளைய பாத்துக்குவான்னு தெரியாது. உறுதிங்க, தெரியுமா? ஆண்களே, பெண்களுக்கு இருக்கிற இந்த டிட்டர்மினேஷன், உறுதி எனக்கு தெரியும் பிள்ளைக்கா. சரி, இப்ப 2வது நம்பிக்கை பிள்ளை. இவன் குழந்தையா? மறிச்சவன் வாலிபன். பிறந்து இறந்துடுச்சுன்னா இருக்கும் பாதிப்பு, அது கொஞ்ச நேரம் சரியாயிரும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு, சின்ன வயசுல ஒரு மாதிரி 7-8 வயசுல இருந்தா கூட பாதிப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, போயிடும். ஆனா இப்ப நல்லா என்ன பண்ண, முளைச்சு நல்ல சரியான பருவத்துல வாரான். இந்த பருவத்துலதான் அம்மா என்ன எதிர்பார்த்திருப்பா? எக்ஸாக்ட்லி, உள்ள எனக்கு சம்பாதிச்சு கொடு,
சேலத்துல ஒரு ஃபேமிலி நடந்த உண்மை. அப்ப அந்த ஊழியத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரியில கணவன் மனைவி ஒரே ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. இப்பதான் இன்ஜினியரிங் காலேஜ் சிம்பிள், அப்பெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் சொல்றது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டாங்கன்னு ஜாயின் பண்ணி நல்லா படிச்சான். அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பலாம் சம்பாதிக்கல, எப்படியோ கஷ்டப்பட்டு கடங்கடம் வாங்கி நகைகள்லாம் வச்சு சேர்த்துட்டாங்க. 4வது வருஷம் செமையா படிச்சு நல்லா வந்தான். கேம்பஸ் இன்டர்வியூன்னு தெரியுமா, வந்து எடுப்பாங்கல்ல ஜாபுக்கு, அவங்கள வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான். 4வது வருஷம் முடிக்க போறான். கடைசி வருஷத்துல அவனுக்கு டூர், காலேஜ்ல டூர் கூட்டு போவாங்க, அதோட முடிப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமும் முடிஞ்சிடும். காலேஜ்லாம் சேர்ந்து டூர் போயிருக்காங்க. நல்ல அருவி மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணி ஓடுற இடம், சரிங்களா, போய் நல்லா குளிச்சிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க, நல்லா நடந்தது. இந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது, ஓரமா தான் நின்றுருக்கான். பையனுக்கு ஆசை காமிச்சிருக்காங்க, வாடா ஒன்னும் ஆழம் இல்லடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சொடல் அந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியாது, ஓடுது தள்ளிடுது பார்க்கல. இவனும் கொஞ்சம் நேரம்னா கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. விளையாடுவாங்கல்ல பாய்ஸ், அப்படி கையை எடுக்கும்போது பிடிச்சி இழுக்கும்போது இவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே இவன் என்ன பண்ணிடுச்சு, இவன் அவனை தாண்டி போய் விழுந்தோடனே அந்த இடத்துல புத மணல் மாதிரி எதுவும் இருந்திருக்குது. இவனுக்கு நீச்சல் தெரியாது, உள்ள இழுத்து இருக்குது. நீச்சல் தெரிஞ்சவனா ஏதாவது பண்ணி எடுத்து பண்ணியிருப்பான். இவனுக்கு நீச்சல் தெரியாதனால அந்த போக்குக்கு விட்டுட்டான். பிடிச்சி இழுத்து புத மணல் தெரியுமில்ல, அப்படியே போய் அவனை சுருக்கிடுச்சு. அவன் முன்னாடியே போறாங்க, இவங்க போலான்னு சொல்லி பார்த்தா அவங்களால பிடிக்க முடியல, அப்படியே உள்ள டுபுக்குன்னு போயிட்டான். க்ஷணத்துல டபுக்குன்னு உள்ள போயிட்டான். சரி, அவனுக்கு நீச்சல் தெரியும், இவனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா உள்ள போனா வரவே இல்லை. யாரும் உள்ள போல, பயந்துட்டு என்ன வெளியுடைய கதையை சுருக்கமா சொல்ல போனா நடந்த சம்பவத்துல இறந்தோம். பாடி அதுக்கப்புறம் தேடுறவங்களை வச்சு கண்டுபிடிச்சு அன்னைக்கு சாயந்தரம் தான் கிடைச்சது. இது நடந்தது காலையில 11 மணி. பாடி எடுத்துட்டு வராங்க சேலத்துக்கு. சொல்லுங்க, அம்மா அப்பாவோட நிலைமை அப்படின்னு. கை நிறைய சம்பளத்துக்கு வேலையும் வந்துருச்சு. இந்த பிள்ளை என்னை காப்பாத்துன்னு சொல்லி நம்பி இருந்தாங்க அம்மா அப்பா. வேகமா வண்டியில எடுத்துட்டு போறேன், கதறேன். பையனை பார்க்க தெரியும், அந்த பையன் ஏன்னா நான் காலேஜ் மினிஸ்ட்ரி பண்ணேன். கதறா. அந்த அண்ணன் என் கையை பிடிச்சிட்டு கேட்கிறாரு, எங்கப்பா கடவுள் போனாரு? கடவுள் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? ஏன் என் கடவுள் இப்படி பண்றாரு? இப்ப தெரியுதா ஏன் தற்கொலை நடக்குதுன்னு? இனிமே என்ன சமீபத்துல பார்த்தேன், நல்ல பணக்காரன், ஆனா பயங்கர கணா கார சொகுசு காரை போய் பாலத்துல நிப்பாட்டிட்டு கிறுக்க அவன் உளுந்து செத்தாலும் பரவாயில்ல, 2 பிள்ளைங்களையும் கூட்டு போய் பிள்ளைங்களோட மேலந்து விழுந்துருக்கான். 3 பேரும் செத்துருக்காரு. வேற அந்த விதவையோட மனசுல என்ன ஓடி இருக்கு? ஏன் கேட்கிறேன்னா, நீங்களும் அந்த விதவையோட டிராவல் பண்ண, வேற அந்த விதவை மனசுல என்ன ஓடி இருக்கு? சொல்லாதவங்க சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க வேற பேசுங்க. நான் சொன்னதெல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? ஐயோ, புருஷனும் போயிட்டாரு, மகனும் போயிட்டாங்க, இனிமே என்ன
யார் காப்பாத்துவா? என்ன வேணும் எனக்கு? காசு வேணுமே, சாப்பாடு வேணுமே. எங்க புரியுதுங்களா? இன்னொன்னு, இந்த சமுதாயம் என்ன இனிமே எப்படி ட்ரீட் பண்ணும், எப்படி பார்க்கும்? ஏங்க பயம் இருக்குங்க, கவலை இருக்குங்க, ஆங்ஸைட்டி, சாரோ, ஹோப்லெஸ்னஸ். ஏங்க நெகட்டிவா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாமே அந்த விதவைக்கு இருக்குங்க. ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுங்க. வாடகை தூக்கிட்டு போறாங்க, இனிமே பையனை பார்க்க முடியாது. ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டோர் திரும்பி வருவாரோ? வாய்ப்பே இல்லை. ஊராரில், இப்ப வாசிங்க 12வது வசனம், லாஸ்ட் லைன். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அதுக்கு முன்னாடி லூக்கா ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு, அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அத சொல்லிட்டு இன்னொரு இடை செருகல உள்ள போடுறாரு, பாத்தீங்களா? என்னது? சொல்லிட்டு அவளோ கைம்பெண்ணா இருந்தாள், விடோவா இருந்தாள்னு சொல்லிட்டு நிப்பாட்ட வேண்டியதுதானே. அங்கதாங்க ட்விஸ்ட். இந்த சம்பவத்தோட ட்விஸ்ட் எங்க தெரியுமா இருக்கு? வண்டர்ஃபுல். வெகு ஜனங்கள். வெகு ஜனங்கள்லாம் யாரு? அந்த கிராமத்துல இருக்க நாயின்ல இருக்கிற நிறைய ஜனங்கள் கமான் கூட வந்தார்கள். யாரோட? அந்த விதவையோட. ஏன்னா கைம்பெண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து எழுதுறாருல, இயேசுவுக்காக போல, கூட்டத்துக்காக போல. அவ கைம்பெண்ணா இருந்தா she was a widow அப்படின்னு சொல்லி ஊரார்ல நிறைய பேர் போனாங்க. உங்களை கேட்கிறேன், உளவாய மூர்னாலும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க. மைண்ட் வாய்ஸை யார் ரீட் பண்றீங்கன்னு பாருங்க. ஓகே, அது உங்க சிந்தனை வேற. அப்படின்னு கூட்டம் போகுமா? சொல்லுவாங்க, ரைட்டு. கூட்டம் போனுச்சு, கூட்டம் போகாது. அவளுக்கு வேணும், ஏவா போவா, போயிருக்க மாட்டாங்க. ஆனா கூட்டம் போனுச்சு, அதான் சொல்லுங்க. யோசிச்சு நல்லது பண்ணிருப்பா. சரி, வேற. நான் ஏங்க போனாங்க? ஆறுதலுக்காக போனாங்கலாம் சொத்துக்கிற ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. அது அங்க இல்ல, நீங்க கெஸ் பண்ணணும். ஒரு கூட்டத்தையே அவ இழுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? பாசமா அதான் எதுக்குன்னு கேக்குறேன் சிஸ்டர். நான் புரியுதா? பாசம், அக்கறை, அதெல்லாம் நான் எதுக்கு போனாங்க காரணம் நடைமுறையில ஒண்ணு சொல்லணும், ஆறுதல்லாம் இல்ல, நடைமுறையில சொல்லுங்க. வண்டர்ஃபுல், சூப்பர், கரெக்டா அடிச்சாங்க. அந்த பிள்ளையோட குணத்தை பார்த்துருப்பாங்க. ஏங்க உங்களுக்கு 2 கண்ணு தாங்க இருக்கு, உங்களை பார்க்கறது 1000 கண்ணு. நீங்க நினைக்கிறீங்களா? ஹலோ, இல்ல இல்ல, உலகமே உங்களை பார்க்குது. நீங்க 2 கண்ணு வச்சிருக்கீங்க. The whole world is looking at you. ஈஸியா முடிவு பண்ணிடுவாங்க தெரியுமா? நீங்க சொல்லலாம் நான் ரொம்ப நல்லவன், நீங்க சொல்லக்கூடாது. தன்னால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, மற்றவரால புகழப்படுகிறவன், கர்த்தரால புகழப்படுகிறவன். அவளுடைய நடைமுறை வாழ்க்கைய பார்த்துட்டு நல்ல பிள்ளையா இருந்திருப்பா, உலக ஊரே பார்த்திருக்கோம், மெச்சிருக்கோம். இவளுக்கு இந்த ஏன் நாசமா போறவன், கெட்டு போறவன், தப்பு பண்றவன், திருட்டுத்தனம் பண்ணவன் செத்தா வேணும், சாவட்டும். சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்க? ஏங்க ஒரு ரவுடி செத்துட்டாங்க மதுரையில, என்ன சொல்லுவோம்? வேணுடா அவனுக்கு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்ப தெரியுதா? இப்ப சொல்லுங்க, இயேசு இவளுக்கும் உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்தது என்னன்னு சொல்லுங்க? அவருடைய நல்ல குணம். வெளியே லூக்கா எழுதல,
ஆனா மறைமுகமா அந்த வார்த்தையை சொருவுறாரு. அவளோ கைம்பெண்ணா இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். குட் கேரக்டர். நீங்க ஆராதிக்கிறதோ சர்ச்சுக்கு வர்றதோ கிறிஸ்தவங்கன்னு சொல்றதோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணாது. எது அட்ராக்ட் பண்ண தெரியுமா? the way of your life. நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க பாத்தீங்களா, உங்க குணம், உதவி செய்யற குணம், மற்றவங்களை நேசிக்கிற குணம், இததான் உலகம் பார்க்கும். இதுதான் ஆண்டவரும் பார்ப்பார். பாருங்க நடந்தது என்ன பாருங்க. அவளை பார்த்து மனதுருகி, இப்ப சொல்லுங்க எத்தனை வார்த்தை சொல்றாரு? எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை. அங்க 100 அதிபதி கேட்டான், என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை சொல்லும். அங்க சொன்னாரா? 100 அதிபதிக்கு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லல. ஆனா யாருக்கு சொல்றாரு? விதவைக்கு சொல்றாரு. என்ன தெரியுது இதுல இருந்து? இதுல இருந்து என்னங்க தெரியுதுன்னா, அழாது. அதான் அங்க போட்டிருக்க, நான் அதான் விளக்கறதுக்காக வந்தேன். என்ன தெரியுது அதுல இருந்து? பணக்காரனுக்கு கூட அந்த வார்த்தை சொல்லல. கமான், அந்த ஏழை விதவைக்கு அந்த வார்த்தை சொல்றாரு. டு நாட் வீப், அழாதம்மா. ஒரே ஒரு வார்த்தை, அழாது. உண்மையை சொல்லுங்க, கூட உள்ளவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்களா, சொல்லிருக்க மாட்டாங்களா? அவங்க சொன்னதுக்கும் ஜீசஸ் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? வெரி குட். மனதுருக்கமா சொன்னாரு. இன்னொன்னு, மத்தவங்க வெறும் அழாதேன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஐயோ அங்க ஒரு பிரசங்கம். இந்த பணத்தை வச்சுட்டு பிரசங்கம் வாங்கிக்கிறீங்களா? கொடுமைங்க அதெல்லாம். அறிவுரை டெஃபினட்டா சொல்றேன், கூட வந்து அவன் வாய் மூடி இருக்க மாட்டான். ஏதாவது வெறும் அழாதேன்னு சொல்லிருக்க மாட்டானே. ஆண்டவர் என்ன வார்த்தை தேவையோ, கமான், கரெக்டா அதை சொன்னாரு. உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணல. ஐயோ ஆளை பார்த்தோன்னா உடனே அட்வைஸ் தான். பாத்தீங்க சில ஆட்களை உட்கார வச்சு செய்வாங்க, என்னமோ ஆறுதல் பண்றாங்க. பி கேர்ஃபுல், ஜஸ்ட் a single word will doங்க. ஒரே ஒரு வார்த்தைங்க, அழாதே. அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் அடங்கிடுச்சு. அது யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை? தொற்றுப்பாரா தொட்டிருக்க மாட்டாரா? அந்த பிள்ளைய தொற்றுப்பா, கட்டாயம் தொற்றுப்பாரு. ஆனா போடல, அழாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகே, இல்லங்க, அந்த பிள்ளைய அழாதேன்னு சொல்லும் போது டெஃபினட்டா பக்கத்துல போயிருப்பாரு. தள்ளி நின்று அழாதம்மா, ஏன் அழுகிற, அழாதன்னு சொல்லிக்க மாட்டார். கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு தெரியும், டெஃபினட்டா பக்கத்துல போயிருப்பாரு. சரி, அழாதேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. கிட்ட வந்து தொடலாமா? ஜீசஸ் பாடைய தொடலாமா? ஏன் தொடக்கூடாது? பணத்தை தொடக்கூடாது, 3 செய்யக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, பணத்தை தொடக்கூடாது, ரத்தத்தை குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்ப என்ன ஆயிட்டாரு? பணத்தை தொட்டு தீட்டாயிட்டாரு, அசுத்தமாயிட்டாரு. பவுல் எழுதுறாரு, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். One who knew no sin became sin for us. மத்தவங்க லெவல்ல இறங்கணும். அவங்க எனக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் பண்ணுவேன், தேவையில்லைங்க. மத்தவங்க லெவல்ல இறங்கணும். பாடையை தொட்டார். தொட்டோன்னு சுமந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி நின்றுட்டாங்க. என்ன, இயேசுவை பார்த்தாலே தெரியும் அவர் நசரேயர் தான் உள்ளவர். முடிய பார்த்தாலே, தாடியை பார்த்தாலே அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. முடிக்கிறேன். அம்மாவுக்கு அழாதே, பையனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், எழுந்துரு. அலிமனை விடுங்க, அது அட்ரஸ் பண்றது. எழுந்துரு, அவ்வளவுதான். கெட் அப், முடிஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு வார்த்தைங்க. என்னாச்சு? அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். 4வது, அவன் தாயினன் கையில் ஒப்புவித்தார். 4 காரியம் பண்றாரு. ஆண்டவர் அற்புதம் பண்ணா ஷாலோம் கம்ப்ளீட்டா இருக்கும். எழுந்துறான். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனை துதித்துன்னு போட்டு பாத்தீங்களா? அந்த ரைட்டிங் ஸ்டைல லூக்கா தான். எழுந்தான், உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். தாயினிடத்திலே ஒப்புவித்தார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அந்த தாய்க்கு என்ன பண்ணாரு? கமான், உன் இழந்து போன நம்பிக்கையை நான் திருப்பி தாரன்னு சொல்ற. பிரசங்கம் பண்ண, அட்வைஸ் பண்ண, உட்கார வச்சு செய்யல. புரியுதுங்களா? அவர்
அவர் செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை முறை. பெரிய பிரசங்கி கிடையாது, பைபிள் காலேஜ்ல போய் படிக்கல. அவ வாழ்க்கை முறை முழு கிராமத்தையுமே பாதிச்சு. ஜனங்கள் உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட பணம் எவ்வளவு இருக்கு, அழகா இருக்கீங்களா, ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். லைஃப் ஸ்டைல், எப்படி நம்ம வாழ்றோம். பவுல் எழுதுறார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாம், வேத வசனத்தை புரட்டாம், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் இந்த இருதயத்தை உத்தமர் என்று உலகம். உண்மையுள்ளவன வேணும், உண்மையுள்ளவன வேணும், பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். 100க்கு அதிபதி பெற்றான், விதவை பெற்றான். கடைசியை சொல்லி முடிப்போம். பாஸ்ட் வாங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். பாஸ்டன்ஸ் மாத்திரம் அல்ல, அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் நம்மை சந்திக்க, நம்முடைய உடனடி தேவையை சந்திக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் கட்டாயம் சந்திக்க வல்லமையுள்ளவர். அதற்கு ஏற்ற வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த இறக்கண்டரை இந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே 100க்கு அதிபதி ஆண்டவரே, அந்த தகப்பனே, அந்த பகுதியில் இருந்தும் நாயின் ஆண்டவரே ஒரு விதவை அந்த பகுதியில் இருந்தும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை, எங்களுடைய ஆவியின் கனிகளை ஆண்டவரே அதே நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களை பார்க்கிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அன்பு செலுத்துதல், இரக்கமாயிருத்தல் ஆண்டவரே இந்த காரியங்களே விரும்புகிறீர் என்று நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே அதன்படியே நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையாரை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்ததான ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய ஊழியக்காரன் மகனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்பீராக. வேத வசனத்தின் ஆழங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தாவே அவர் மூலமாக எங்களுக்கு விலக்கி காட்டிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக ஆண்டவரே நம்முடைய வல்லமை வரங்களினாலே நிரப்பி இன்னும் அநேகருக்கு ஆண்டவரை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தாவே அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சினாலே கர்த்தாவே நல்ல ஆவிக்குரிய மன்னாவால் ஆண்டவரை எங்களை திருப்தியாக்கணும். தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இடைப்பட்டபடி ஆகுமே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே வர முடியாமல் போனவர்களை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை கேட்ட அவசரங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்து விதைகளை போல கிரியை செய்து ஆண்டவரே 1 30 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. வழி நடத்தின ஆண்டவரே அப்பா உடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பாதைக்கு வெளிச்சமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் விளங்கட்டும். ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் தாவே. வரும் காலங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆத்துமாக்களை கொண்டு நிரப்புவீராக. இந்த சபையை சுற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்து ஆண்டவரே இந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பீராக. ஆண்டவரே மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பட்டணம் ஆண்டவரே விக்கிரங்களுக்கு அடிமையான பட்டணம். ஆண்டவரே எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உண்மை கேள்விப்பட்டும் ஆண்டவரே இதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரே தங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாமல் ஆண்டவரே அப்பா இந்த உலக வாழ்க்கையை முடித்து நரகத்திற்கு செல்லும்படியாக ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய இதயத்தை தொடுவீராக, இந்த ஜனங்களுக்கு உணர்வை கொடுப்பீராக. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆண்டவரே அப்பா அவள் இதயத்தை திறந்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற கிருபை செய்யுங்கப்பா. இரக்கம் பாராட்டும் சுவிசேஷம் ஆண்டவரே அவர்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆண்டவரே அது ஒலிக்கட்டும். ஆண்டவரே அவர்களை விட்டு விடாதபடி ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த தகப்பனே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவிதமான இடங்களில் ஆண்டவரே ஆபத்துகள் ஆண்டவரே நிறைந்து ஆண்டவரே சோகத்தில் காணப்படுகிற ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேரளத்தில் ஆண்டவரே அப்பா நடந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஒரே இரவில் காணாமல் போய்விட்டார்கள். ஆண்டவரே அவனமாய் இன்னும் தகப்பனே அப்பா வட இந்தியாவிலும் ஆண்டவரே பல மாநிலங்களில் ஆண்டவரே மழையினால் ஆண்டவரே பல சேதங்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஆண்டவரே அநேகர் மறைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட நிலைமை எங்கள் தேசத்திலிருந்து
அகற்றி போடுவீராக ஆண்டவரே. தேசத்தில் மழையை ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. எங்கள் தேசத்துக்கு இறங்குமானவரே. அப்படிப்பட்ட நிலைமைகளை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாத்தலும் ஆசீர்வதியுமானவரே. நன்மை நாள் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பரத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு பயந்து ஆண்டவரே அப்பா ஆட்சி செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை உயர்த்தாதபடி ஆண்டவரே, முதலிடம் உமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, தங்களை தாழ்த்தும்படியான நல்ல இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு பயந்து ஆண்டவரே ஆட்சி செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் கிருபையும் கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்துல ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்துல ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே புதிதாக ஒரு ஐயாவும் தாயார் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லும்படியாக அவர்களுக்காக ஐயா மட்டும் வாங்க. என் பெயர் லாரன்ஸ், கீழமாத்தூர். மனைவி பேர் கிளாடியா. தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன நோக்கத்தோடு நம்முடைய சபைக்குள்ளாக தேவன் கொண்டு வந்தாரோ, சகோதரர் லாரன்ஸ் அவர்களையும் அவருடைய மனைவி கிளாடியா அவர்களையும் குடும்பத்தையும் தேவன் தேவையான நன்மையும் மகிமையும் அவர்களுடைய ஜீவியத்திலே நல்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மெய் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் கர்த்தாவே நாயின் ஊரிலே வாழ்ந்த ஒரு விதவையினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு துக்ககரமான காரியமும் அதிலே கர்த்தாவே தேவரீர் நீர் எவ்விதமாக உம்முடைய மகிமையை விளங்க பண்ணினீர் என்பதையும் கேட்டு கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்திலேயும் புதிய ஏற்பாட்டு கால புஸ்தகத்திலேயும் விதவைகளுக்கு எவ்விதமாக கர்த்தாவே உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் அல்லேலூயா வாசிக்க கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:27 படிக்கிறோம். எது மாசில்லாத சுத்தமான பக்தி என்பதை குறித்து படிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படிக்கிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுமே சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சரியான ஒரு விதவைக்கு ஏற்ற உதவியை சரியான நேரத்திலே செய்யக்கூடியவராக இருந்ததின் மூலமாக அவரிலே எவ்விதமான சுத்தமான பக்தி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த கர்த்தாவே சுத்தமான தேவ பக்தி என்ன செய்தது, அந்த விதவையினுடைய இமீடியட் நீடு என்ன என்பதை அறிந்து செயலாற்றக்கூடியதாக காணப்பட்டது. கர்த்தாவே அல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறேன். வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள் என்று படிக்கிறோம். அதன் மூலமாக அவள் ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணாக இருந்தாள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதவைக்கு நல்ல குணம் உண்டாயிருந்த நல்ல ஒரு வாழ்க்கை முறையோடு ஜீவித்து கொண்டிருந்த விதவைக்கு எவ்விதமாக நீர் ஒரு இமீடியட் நீட் அல்லேலூயா இமீடியட் நீட் என்ன என்பதை அறிந்து சரியான உதவி செய்யக்கூடியவராக காணப்பட்டீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கத்தோடு அழாதே என்று சொன்னீர். வாலிபனை பார்த்து எழுந்திரு என்று சொன்னீர். கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நலமானதாக காணப்பட செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே சரியான விதத்திலே வாழ்கிறவர்களாக காணப்பட செய்தருளும். நல்ல குணமுள்ளவர்களாக காணப்பட செய்தருளும். அப்பொழுது மெய்யாகவே சுத்தமான தேவ பக்திக்குரியவர்கள் செய்கிற ஊழியங்கள், சுத்தமான தேவ பக்தியோடு செய்கிறவர்கள் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இருக்கும். இமீடியட் நீட் சந்திக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து இயேசுவே உமக்கு சாட்சியாக வாழ முடியும் என்பதை
கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களை அபியாசப்படுத்தி சமுதாயத்திலே நல்ல ஒரு பெண் என்கிற பெயரை எடுக்க அல்லேலூயா சரியான குணத்தோடு வாழ்கிற சகோதரன், நல்ல குணத்தோடு வாழ்கிற சகோதரி, எவ்விதமான கஷ்டமான சூழ்நிலையிலையும் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே எடுக்கிறேன். மாலை நேரத்திலே நடைபெறுகிற ராப்போஜன ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார்களோ எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணரும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் மேல் அலங்கலம் புகவே இரவுகளால் ஓடுவார். அவர் சேட்டையின் மேல் அலைக்கலம் புகவே இரவுகளால் ஓடுவார். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. உங்களுடைய இக்கட்டான நேரங்களிலையும் உங்களுடைய இமீடியட் நீட் சந்திக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் மனதுருக்கத்தோடு செயல்படும்படியாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கடந்து வர நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட சத்தியத்தின்படி நல்ல குணமுடையவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.